ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஸ்ப்ரிங் சீசன் லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏப்ரல் மந்தில் வந்து என்னென்ன அனிமீஸ்லாம் வந்து நியூ அனிமீஸ்லாம் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம Crunchyroll அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசிடுவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. நம்ம போகிற வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிளிக் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் இத்தனை நாளாக வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்ச நாள் வந்து நான் ஒரு ஜாப் போயிருந்தேன். அதனால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. பார்ட் டைம் ஜாப் மாதிரி போயிருந்தேன். அதனால தான் வீடியோஸ் போட முடியல. சரி, வளவளன்னு பேச வேணாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஏப்ரல் மந்தில் வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்ப்ரிங் சீசன். அதாவது ஏப்ரல் மந்தில் வந்து எந்த அனிமிலாம் நியூ தமிழ் டப்பிங் அனிமிலாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது அண்ட் அப்சர்வேஷன் லாங் ஆஃப் மை ஃபேன்சஸ் ஹூ கால்ஸ் ஹேட்லிங் எ வில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி தான். இது வந்து இசக்காய். அது வந்து எந்த கேட்டகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இசக்காய் அண்டு பார்த்தீங்கன்னா காமெடி டைப்பான ஒரு கேட்டகிரி. காமெடி எல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் டைப்பான ஒரு கலந்த ஒரு அனிமி தான். இந்த அனிமி எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம 24th தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அனிமி பார்க்க போகிறது அஜெண்ட் ஆஃப் த 4th சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி தான். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 19 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 19ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சண்டே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அனிமியுமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லயர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. லயர் கேம்னா நம்மளோட, அதாவது பார்க்க போனால் நம்மளோட இது டெத் நோட் மாதிரி இருக்குமா ப்ரோ அப்படின்னா, அது மாதிரி இருக்க வாய்ப்பு அந்தளவுக்கு தெரில. ஆனால் நான் அது வாட்ச் பண்ணதில்லை. நீங்கள் ஏதாவது வாட்ச் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படிப்பட்ட அனிமின்ட்டு. இது ஆனால் கொஞ்சம் த்ரில்லரிங் அண்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு அனிமி தான். ஆக்ஷன் டைப் ஆனது ப்ளஸ் வந்து த்ரில்லர் வந்து ஃபிசிக்கலி இது மாதிரிலாம் ஒரு அனிமி தான். நீங்கள் வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். 27ஆம் தேதி வரப்போகுது. மண்டே ஒரு எபிசோடு விடுவாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்மளோட மேரேஜ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஆக்ஷன் அண்ட் காமெடி கேட்டகரியான ஒரு அனிமி தான். இதுவுமே வந்து நம்மளோட 28th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வீக்லி ஒரு எபிசோடு தான் எல்லா அனிமியுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு எபிசோடு வந்து அது எல்லாமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இப்போ தமிழ் டப்பிங்லேயும் வரப்போகுது அப்படிங்கிறது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இரண்ட அப்படின்னு சவுத் பவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து 28, அதாவது இதுவுமே நம்மளுக்கு 28 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 2 அனிமி வந்து ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட Crunchyroll பார்த்தீங்கன்னா. இது வந்து ஆனால் டைமிங் ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போதைக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டு வந்து விட்டாங்க நம்ம Crunchyroll வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து தான் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேட்டிங்கை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டேட் மட்டும். அதில் வந்து இப்போ டைமிங்லாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, எந்த டைமில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸில் நான் சொல்கிறேன். டைமிங் கன்ஃபார்ம் பண்ணோன்னே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட வாரியர் பிரின்சஸ் அண்ட் த பார்பரிக் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இது வந்து எந்த கேட்டகரி ப்ரோ அப்படின்னா, காமெடி, ஃபேண்டசிக் அண்ட் ரொமான்ஸ் கேட்டகரியான ஒரு அனிமி தான். இது நம்ம வந்து 13th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட Crunchyroll. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸான அனிமி அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் பேசிக்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் இதை வாட்ச் பண்ணதில்லை. நம்ம டேரெக்டாக சொல்லிடுவோம், வாட்ச் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட வேண்டியதான். நீங்கள் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ச் பண்ணேன்னு சொல்லுங்கள், வாட்ச் பண்ணலன்னு சொல்லுங்கள். நானும் கமெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோரும் காத்துக்கிருந்த அனிமி தான். என்ன அனிமி ப்ரோ அப்படின்னா, சீசன் 1 வந்து நல்லா இருந்துச்சு. அந்த அனிமி நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. தமிழ் டப்லேயே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நல்லா இருந்துச்சு தமிழ் டப்பிங்கும். அது என்ன தமிழ் டப்பிங் அனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியாஸ் விண்ட் அண்ட் ஸ்வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் எப்போனா கொஞ்சம் வந்து தள்ளி போடுறாங்கப்பா. சீசன் 1 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, சரி டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மந்த்லேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டு, எவ்வளோ ப்ரோ, எத்தனை நாள் ப்ரோ ஆகும், 2-3 மாதமா ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. மே வந்து 3rd ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் வந்து லாங்கு தான், ரொம்ப லாங் இல்லை. அடுத்த மாதம் 3ஆம் தேதி கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அனிமீஸ்லாம் வந்து இப்போ பார்த்தது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ வந்து நான் ஒரு அனிமி சொல்லியிருப்பேன், அஜெண்டா ஆஃப் த 4th சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி அப்படின்னு சொல்லியிருந்தால, அது நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 19th வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எல்லா அனிமியுமே வந்து ஏப்ரல் மந்தில் வந்து ரிலீஸ் ஆக போகிறத தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏற்கனவே இது வந்து ரிலீஸ் ஆன அனிமிஸ்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ரிலீஸ் ஆன அனிமி எல்லாமே வந்து ஏப்ரல் மந்த் லிஸ்ட்டில் தான் வந்துச்சு. அதாவது வந்து ஸ்ப்ரிங் சீசன் லிஸ்ட்டில் வந்துச்சு. ஆனால் ஏப்ரல் மந்த்துக்குள்ளே வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். ஏன்னா வந்து லிஸ்ட்டு படி வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறனால
எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க. அதனால் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண அனிமீஸோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்துருவோம். டீமன் ஆஃப் த ஷேடோ ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து ஏப்ரல் 4 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 9:30 PM வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட Crunchyroll. யார் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் தட்டி விடுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனிமி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து இப்போதைக்கு வந்து 2 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே மண்டே வந்து 10:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அனிமியுமே வந்து எப்படிப்பட்ட அனிமி அப்படிங்கிறது வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அனிமி இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தமிழ் டப்பிங்கில் ஸ்ப்ரிங் சீசனில். அடுத்து இன்னொரு அனிமியுமே வந்து ஸ்ப்ரிங் சீசனில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஈஸி கோயிங் டு டெரிட்டரி டிஃபைன் பை த ஆப்டிமேட்டிக் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனிமி நேம். வந்து இப்போ எல்லா அனிமியுமே கொஞ்சம் பெருசாக தான் வச்சு வராங்க, என்ன கதைன்னு தெரில. சரி விடுங்க, அதை பார்த்துக்குவோம். அந்த அனிமி வந்து இப்போ வெட்னஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓரளவு நான் பார்த்துருக்கேன்னு தான் சொல்ல முடியும், ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. இருந்தாலும் ஓரளவு நல்லா இருக்குது அந்த அனிமி, கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து 5:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம Crunchyroll செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளோட ஃபேவரட்டான ஒரு அனிமினா நம்ம டாக்டர் ஸ்டோன் தான். கோர் 3 ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் டப்பிங்கில். அதுவும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவெலாம் கொஞ்சம் காட்ட வராங்க. இந்தியாவில் தான் வந்து தாஜ்மஹால் அது இதுன்னு காட்டுறாங்க. கொஞ்சம் லீக்லாம் நம்ம பண்ண வேணாம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்குது ஒரு அனிமி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைவன் ஒன் பீஸ் தான். எல்போ ஆர்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு தமிழ் டப்பிங்கில். அது ஒரு கோவத்தோடு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப கோவப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து எதனாலனா தமிழ் டப்பிங்கை வந்து இவ்வளோ இது பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து ஒரு 60 எபிசோடு போட்டதுக்கப்புறமாட்டி திரும்பி தமிழ் டப்பிங்கை விடலாம் அவங்க. ஆனால் அதுக்கப்புறமாட்டி தமிழ் டப் பண்ணாமல் அதுக்கப்புறமாட்டி அவங்க வானம் ஆர்க்கு தமிழ் டப் பண்ணாங்க. சிஎன் அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணாங்க தமிழ் டப்பிங் வந்து வானம் ஆர்க்கும். ப்ளஸ் வந்து 60 எபிசோடு வந்து டப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. அது இல்லாமல் வந்து இது வானம் ஆர்க்கு அவங்க வந்து இவங்க வந்து எல்போ ஆர்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி பண்ணிக்கிருந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. வந்து கண்டினியூஸாக வந்து தமிழ் டப் பண்ணாமல் பிச்சு தமிழ் டப் பண்ணி அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் தெரில. அதனால் கொஞ்சம் கோவப்பட்டேன். சரி விட்டுருங்க. அது வந்து எல்போ ஆர்க்கு வந்து யார் டப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம கார்ட்டூன் சைடு டப் பண்ண அதே டீம் தான் வந்து டப் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஓவர்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பார்த்தேன். 2 டப்பிங்கும் ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான அனிமி தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம Crunchyroll ரிலீஸ் பண்ணல, அந்த ஸ்ப்ரிங் சீசன் லிஸ்ட்டு கிடையாது. இது தனியாக ஸ்பெஷல் அனிமி நான் சொல்கிறது. ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. இப்போ கூட நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயாகவே. அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஓடி தான். ஏஓடி வந்து Crunchyroll ரிலீஸ் பண்ணவும் மாட்டேன்ட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, ஆனால் இப்போ வரையும் ரிலீஸ் பண்ணல நம்ம Crunchyroll வந்து ஏஓடி வந்து தீபாவளிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எப்படிப்பட்டியோ வளச்சாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணல இன்ன வரையும் தமிழ் டப்பிங்கில். ஆனால் வந்து நம்மளோட அனிமி டைம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட வந்து ஸ்கிரிப்ட் மிஸ்டேக்கு அது இதுன்ட்டு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க நம்ம ஏஓடியை. இப்போ நம்மளோட மியூஸ் இந்தியா ஏதாவது நிறைய அனிமீஸ் வந்து நம்ம தமிழ் டப்பிங்கில் பார்க்குறோம்னா பாதி அனிமீஸ் வந்து Crunchyroll, பாதி அனிமீஸ் வந்து நம்ம மியூஸ் இந்தியா டப்பு தான். அதனால் மியூஸ் இந்தியா டப்பு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட இது கூட சொல்லலாம். ஏதாவது ஒன் பீஸு ப்ளஸ் வந்து நம்மளோட அந்த இதுக்கு முன்னாடி கூட நிறைய அனிமீஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கொஞ்சம் ஞாபகம் இல்லை, சொல்கிறேன் அப்புறமா கடைசியாக. அந்த அனிமீஸ்லாம் நிறைய அனிமீஸ் வந்து நம்ம தமிழ் டப் பண்ணது வந்து நம்மளோட மியூஸ் இந்தியா தான். எதனால் மியூஸ் இந்தியா பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு அனிமி பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால அவங்களும் வந்து தமிழ் டப் பண்ணி விட்றாங்க. அதை வந்து நம்ம பை பண்ணி தான் வாங்கி தான் கொடுத்துக்கிருந்தாங்க நிறைய பேருக்கு அந்த அனிமி டைம்ஸ். ப்ளஸ் வந்து நம்மளோட ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து காசு கொடுத்து வாங்கி உங்கள் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இவங்களே தமிழ் டப்பிங்கில் வந்து கொண்டாடுறாங்கன்னா பெரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடியே வந்து வந்து இசகாய் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருந்துச்சுல, அந்த அனிமி தமிழ் டப்பிங்கில் வந்து நம்ம மியூஸ் இந்தியா தான் கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமியுமே நம்மளுக்கு மியூஸ் இந்தியா தான் கொண்டாந்துருக்காங்க. நம்ம ஏஓடியை வந்து இப்போ செகண்ட் சீசனாக நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு சீசன் எபிசோடெலாம் பார்த்தேன். அதில் போயிட்டு அந்த அனிமி டைம்ஸில் சொன்னாங்க போகிறா மிகாசா வந்து அக்கான்னு சொல்லி யார் எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டே மாற்றி புதுசாக பார்க்குறவங்க மண்டையை குழப்பிக்கிட்டு எக்கச்சக்கமான இதாகிடுச்சு. என்னடா அக்கான்ட்டு கடைசியில் ரவ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. கடைசியில் இந்த ஸ்கிரிப்டில் வந்து கடைசியாக கொண்டாண்டாங்க மிகாசா வராடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் அங்கங்கே மாற்றிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ளஸ் வந்து வாய்ஸ் ஆக்டிங்ஸ்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. மியூஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே வந்துடும். யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான அனிமி தான். வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அனிமிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் நிறையா கிடச்சிருக்கு, கன்ஃபார்மான லீக்ஸ்லாம். அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ப்ளூ பாக்ஸ்
பாக்ஸ் தான். ப்ளூ பாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக மட்டும் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. லீக்கர் சைட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வரப்போகுது தான். ஆனால் வந்து எதில் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் 90% வாய்ப்பு இருக்குது. 10% தான் நம்மளோட கிரன்ச்ரோல் சைடு வாய்ப்புகள் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வர வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்து இப்போ தமிழ் டப்பிங் அவங்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடுறப்ப இந்த வருஷத்தோட வீடியோ போடுறப்பே சொல்லியிருந்தேன், வேர்ல்டு திருவிழா மாதிரி தான் கொண்டாட போகிறோம், இந்த அனிமி வேர்ல்டு இது தமிழ் டப்பிங்லாம் நிறையா வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் தமிழ் டப்பிங்கை கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் கூட உதாரணத்துக்கு ஒரு அனிமி கொண்டாந்துருந்தாங்க, ஜே கோல்டன் பாலோ நம்ம சொல்லிட்டு ஒரு அனிமி. அந்த அனிமியுமே கொண்டாந்துருந்தாங்க. அதனால் நிறைய அனிமிஸ்லாம் கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒஷனோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமியுமே வந்து தமிழ் டப்பிங்கில் கொண்டாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா லீக்ஸ், கன்ஃபார்மான லீக்ஸ் தான் கிடச்சிருக்கு. கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் சொல்கிற அனிமிஸ்லாம். அதனால் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது ஒஷனோகோ பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிஒன் இந்தியா வந்து தமிழ் டப்பிங் கொண்டாட போகிறோம், ரீஜினல் டப்பிங் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து கொண்டாந்துருவாங்களா அப்படின்னா கன்ஃபார்மாக கொண்டாட வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா வந்து இவங்க இன்னும் தமிழ் டப்பிங் எதுவும் கொண்டாடல. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் தமிழ் டப்பிங் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்க வந்து ஒரு ஹிட்டான ஒரு அனிமியை கொண்டாந்தோம்னா கொஞ்சம் ரீச்சிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சி கூட அதை ஒஷனோகோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். கன்ஃபார்மாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரன்ச்ரோலில் வந்துருமா ப்ரோ அப்படின்னா கிரன்ச்ரோலில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஆட் பண்ணி அதை தமிழ் டப் பண்ணிலாம் எப்போ விடுறது அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். அவங்க விடுற மாதிரி தெரில. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அனிஒன் இந்தியாவிலே வந்து ஜேஜேகே வந்து சீசன் 3 வந்து தமிழ் டப் பண்ண போகிறாங்க. ஏன் ப்ரோ இப்போ தானே ப்ரோ கிரன்ச்ரோல் தமிழ் டப் பண்ணாங்க கல்லிங்கிரமா இருக்குது அப்படின்னா அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தமிழ் டப் பண்ண போகிறாங்களா, அதாவது சோனியா டப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா சோனியா டப் சீசன் 1 சீசன் 2 பார்த்தவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் செட் ஆகலைன்னா இப்போ இவங்களும் தமிழ் டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் டப் வந்துருச்சுன்னா இந்த அனிமையை கூட நீங்கள் தமிழ் டப் இந்த சீசன் 3 ஃபஸ்ட்டு பார்ட்டை கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அனிஒன் இந்தியாவில். அதனால் சோனியா டப்பாக தான் இருக்கும். சோனியா டப் பிடிச்சவங்க இதில் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைகன் ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து இப்போ நம்ம கிரன்ச்ரோலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ப்ரோ இப்போ தானே ப்ரோ ரிலீஸ் பண்ணாங்க, இது ரிலீஸ் பண்ணி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், ரன்னிங்கில் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா ட்ரைகன் ஸ்டார்கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி. அதாவது ட்ரைகன் ஸ்டார்கேஸ் அப்படிங்கிற அனிமி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாம்பேட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்கேஸ் ரிலீஸ் பண்ணணும். முஸ்டஃபா வந்து எப்போதுமே அவங்க கிரன்ச்ரோல் சைடில் அது மாதிரி தான் சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டு சீசன் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 தமிழ் டப் வராமல் சீசன் 2 தானே தமிழ் டப் கொண்டாந்தாங்க. அதெல்லாம் சகஜம் தான் அவங்களுக்கு, ரைட்டு விடுங்க. அது மாதிரி தமிழ் டப் பண்ணி கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டார்கேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அடுத்து நம்ம ரீஜீரோ எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னா அதுவும் தமிழ் டப் பண்ணிட்டாங்க, விட மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் அந்த ஸ்லைமுங்கிற சீசன் 4 வரப்போகுது, இப்போ கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீஜினல் டப்பில் வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சீசன் 4. அதே மாதிரி தான் ரீஜீரோ ஸ்லைம் ரெண்டுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் தமிழ் டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரில. ஆனால் அப்டேட் லீக் ஆகிட்டு இருக்கு, ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சீசன் 5 வரப்போகுது. அதுவுமே வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் சீசன் 1 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீசன் 4 வரையும் தமிழ் டப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக தமிழ் டப்பிங்கில் வந்துடும் அப்படிங்கிறத நம்பலாம். இந்த ஒரு 7 அனிமிக்கிட்ட நான் சொன்ன 7 அனிமியுமே தமிழ் டப்பிங் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சேனலை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸுக்கு வந்து காத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.